Hello friends, welcome to exam room. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு 45 days planner பார்க்க போறோம். அதாவது IBPS clerkக்கான ஒரு planner ஓகேங்களா. சோ இந்த plannerல என்னென்ன வந்துரும் பாத்தீங்கன்னா இந்த plannerல என்னென்ன வந்துரும் பாத்தீங்கன்னா 100 quant questions வந்துரும். அதே மாதிரி DA 5 sets, vocabulary 20, current affairs, banking awareness, அப்புறம் mock analysis. சோ இதெல்லாம் உங்களோட daily schedules-ல வந்துரும் ஓகேங்களா. So daily target இந்த schedule வந்துரும். So day 1 கான பாருங்க. So day 1 க்கு simplification next approximation இது ரெண்டு கான்செப்ட்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கணும் ஓகேங்களா. இந்த கான்செப்ட் ஃபுல்லா ஃபர்ஸ்ட் கத்துக்கணும். இதுல என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் அதுல 100 क्वेश्चंस பிராக்டீஸ் பண்ணனும். நெக்ஸ்ட் டேபிள் DA ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஒரு 5 to 10 क्वेश्चंस போடுங்க daily. அப்புறம் இன்இக்வாலிட்டி. ஸோ இன்இக்வாலிட்டி பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 100 क्वेश्चंस வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்ட் ஆஃப் ஸ்பீச். ஸோ கிராமர்ன்ற பார்ட்டில் இந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது ஃபுல்லாகவே நீங்கள் வந்து இந்த ஒரு ரிவிஷன் மாதிரி கம்ப்ளீட் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 20 ஒகாப்ஸ் ப்ரீவியஸ் வேர்ட்ஸ். இது எப்படின்னா டெய்லி சிஏ இருக்கும் ஓகேங்களா. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும் ஓகேங்களா. அதிலிருந்து ஒரு 10 to 20 வேர்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. 20 to 10 வேர்ட்ஸ் டெய்லி எடுத்துக்கோங்க. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் இதுக்கு சோர்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் புக்கில் இங்கிலீஷ் போயிட்டுருக்கோம். டெய்லி 9 AM லைவ் போகும் ஓகேங்களா. அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேங்கிங் பேசிக்ஸ். ஸோ பேங்கிங் பேசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் CWJ வந்து ஃபாலோ பண்ணலாம் ஆர் ஹிந்தி சேனல் ஃபாலோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மார்க் டெஸ்ட். ஸோ மார்க் டெஸ்ட் வந்து இப்போது நீங்கள் எதில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கீங்களோ, இப்போ குவான்ஸோ இல்லை ரீசனிங்கோ இல்லை இங்கிலீஷோ, இதில் நீங்கள் எது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கீங்களோ அதோட செக்ஷன் மார்க் எடுத்து பாருங்கள் ஓகேங்களா. ஸோ டே டூ பார்க்கலாம். டே 2ல் பார்த்தீங்கன்னா நம்பர் சீரிஸ். ஸோ நம்பர் சீரிஸோட எல்லா கான்செப்டையும் பார்க்கணும். ஒன்று மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸாக இருக்கும், இல்லை ராங் நம்பர் சீரிஸாக இருக்கும், இன்னொன்று ஸ்கொயராக இருக்கும், இன்னொன்று க்யூபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இந்த சீரீஸை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கான்செப்ட் கற்றுக்கிட்டு அப்புறம் 100 questions போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு DA. ஸோ DA பொறுத்த வரைக்கும் அதே 10 to 20 questions போடுங்க இதில். நெக்ஸ்ட்டு சிலார்ஜம்னா ஒரு 100 questions. ஸோ சிலார்ஜம் பொறுத்த வரைக்கும் எல்லா கான்செப்டையும் பார்க்கணும். ஒன்று ஈச் அண்ட் எவ்ரி கான்செப்ட்டு. அப்புறம் எய்தர் ஆர் நாட் கான்செப்ட்ஸ் இருக்கும். அதில் ஒன்லி ஒன் கான்செப்ட் இருக்கும். அப்புறம் ப்ராபபிலிட்டி ப்ரிடிக்ஷன் பேஸ்டு கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஃபஸ்ட் லேர்ன் பண்ணிவிட்டு அதில் சிலார்ஜம்னா ஒரு 100 questions போடுவாங்க. அப்புறம் சப்ஜெக்ட் வேர்க் அக்ரிமெண்ட். இது எங்கே பார்க்கலாம்னா ஒன்று அபித் சார் பாருங்கள். அபித் சார் இங்கிலீஷு, இல்லைனா கனிஷ்ரீனால் பாருங்கள் ஓகேங்களா. KR லாஜிக்ஸில் போட்டிருப்பாங்க. சேம் அதே டெய்லி சிஏ பார்த்துக்கோங்க. ஒகாபுலரி அப்புறம் பேங்கிங்கில் டைப்ஸ் இது CWJ பார்த்துக்கோங்க ஓகேங்களா. அப்புறம் ஒரு செக்ஷன் மார்க். ஸோ டே 3 பார்த்துக்கோங்க. டே 3ல் வந்து ஈக்குவேஷன், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் 100 questions. ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனில் ப்ளஸ் ஆர் மைனஸ் கான்செப்ட்ஸு, மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்புறம் ப்ளஸ்ஸு மைனஸு. ஸோ சம் ஆஃப் ரூட்ஸு, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு, இந்த கான்செப்ட் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. இதில் ட்ரிக்ஸ் இருக்கும். இந்த ட்ரிக்ஸையும் வந்து பார்த்துக்கோங்க யூடியூப்பில். இது வந்து கனிஷ்ரீ லாஜிக்ஸ்லேயே ட்ரிக்ஸ் போட்டிருப்பாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு மிஸ்ஸிங் DA, அது சேம் 10 to 20 questions போடணும். நெக்ஸ்ட்டு கோடிங் டிகோடிங்கில் 100 questions. ஆர்டிகல்ஸ். ஸோ A and D இந்த ஆர்டிகல்ஸை நீங்கள் வந்து என்னது இதுதான் இந்த ஆர்டிகல்ஸ். இந்த ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி ஒரு 50 to 100 questions போட்டு பாருங்கள். பேஸ்ட் ஆன் ஒன்று SSC மாடல் இருக்கும், இல்லை பேங்க் மாடல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ SSCனா தமிழ் ஆஸ்பிரன்ஸ் கிளப் இருக்கும் ஓகேங்களா. பேங்க்னா இது அபித் சார் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சேம் அதே தான் கான்செப்ட்டு, செக்ஷன் மார்க்கு, RBI பேசிக்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜில் ஒரு அரௌண்ட் 6 to 8 டைப்ஸ் இருக்கும் இந்த பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும். அந்த டைப்ஸை லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் 100 questions போட்டு பாருங்கள். அப்புறம் பர்சன்டேஜ் DA.
ஸோ பர்சன்டேஜ் முடிச்சாலே பர்சன்டேஜ் டிஏ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் சென்ஸ். ஸோ டைரக்ஷன் பொறுத்த வரைக்கும் கிளாக் பேஸ்டு டைரக்ஷன் இருக்கும். ஓகேங்களா, கிளாக் பேஸ்டு டைரக்ஷன் இருக்கும். இன்னொன்று ஷேடோ பேஸ்டு டைரக்ஷன் இருக்கும். இன்னொன்று பாயிண்டிங் டுவோர்ட்ஸு. இன்னொன்று ஃபோட்டோகிராஃபர் இதுவும் இந்த டைரக்ஷனுக்குள்ளேயே வரும். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்க்கணுன்னா நீங்கள் சந்துரு மேக்ஸில் வீடியோ இருக்கும். சந்துரு மேக்ஸு இல்லை மணி சார் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வேறு ரீசன் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டென்சஸ்ஸு ஃபுல்லாக ஒரு எல்லா டென்சஸையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இருக்கிற 12 டென்சஸையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே சேம் ஆர்பிஐ ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஆர்பிஐ ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க சிஏ வச்சு படிங்க. ஸோ அரௌண்டு 4 months சிஏவோடைய ஆர்பிஐ ட்ரில் இருக்கும். ஓகேங்களா, அந்த ஆர்பிஐ ஃபங்க்ஷன்ஸு அப்புறம் ஆர்பிஐ ட்ரில் பற்றி போட்டிருப்பாங்க. ஸோ ஆர்பிஐ ட்ரில் வந்து எதுலேருந்து பார்க்குறீங்கன்னா க்ளவுட் அஃபேர்ஸு இல்லைனா ஸ்மார்ட் கிடா இல்லை ஆர்பிஐ ட்ரில் இருக்கும். ஓகேங்களா, அது மெயினாக பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் போட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் செக்ஷன் மார்க். நெக்ஸ்ட்டு ரேஷியோ ப்ரப்போர்ஷன். ஸோ இது நார்மலாக தெரியும். அதே மாதிரி கான்செப்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கான்செப்ட்ஸ் பார்த்தாலே போதும். அதே ரேஷியோ பேஸ் பண்ணிட்டே பிளட் ரிலேஷன்ஸில் அரௌண்டு ஒரு 4 to 5 டைப்ஸஸ் இருக்கும். ஓகேங்களா, 4 to 5 டைப்ஸ் இருக்கும். இது வந்து எதில் பார்த்தீங்கன்னா அடாடு பாருங்கள். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்டு ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அடாடே ஃபாலோ பண்ணணும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அதில் வந்து மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் போட்டுருப்போம். மெயின்ஸில் எப்படி அப்ரோச் பண்ணணும் இந்த பிளட் ரிலேஷன்ஸ் போட்டுருப்போம். அதே மாதிரி ப்ரிப்போர்ஷன்ஸ். ஸோ ப்ரிப்போர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் ஃபிக்ஸ்டு ப்ரிப்போர்ஷன் கொடுத்துருக்கோங்க. சரி, ப்ரிப்போர்ஷன் ப்ளஸ் ஃபிக்ஸ்டு ப்ரிப்போர்ஷன். ஸோ ஃபிக்ஸ்டு ப்ரிப்போர்ஷனில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸையுமே பார்த்துக்கோங்க. என்னென்ன வருது, ஃப்ரம்முக்கோ சரி டூக்கோ இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு வச்சு ப்ரிப்போர்ஷன்ஸ் அப்புறம் ஃபிக்ஸ்டு ப்ரிப்போர்ஷனும் பார்த்துக்கோங்க. இது பிளட் ரிலேஷனில் ஒரு 100 கொஷின்ஸ் மினிமம் 100 கொஷின்ஸ் போட்டு போகிறேன். அப்புறம் சிஏ அப்புறம் மானிட்டரி பாலிசி. ஸோ எவ்ரி 2 months மானிட்டரி பாலிசி சேஞ்ச் ஆகும். 2 months மானிட்டரி பாலிசி சேஞ்ச் ஆகும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஆவரேஜ் 100 கொஷின்ஸு, ஆவரேஜ் டிஐ. இதுக்கெலாம் எந்தெந்த சோர்ஸஸ் யூஸ் பண்ணலாம்னா ஸ்மார்ட் கிடா யூஸ் பண்ணலாம், ஆர் கைட்லி யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா யூடியூப்லேயே மார்க்ஸ் இருக்கும், இல்லை மேரத்தான் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆல்ஃபா நியூமெரிக் சீரிஸ் அதே அடாட் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரொனோனு எதுவும் அபித் சார் ஃபாலோ பண்ணுங்கள். ஆர்கேஆர் லாஜிக்ஸ் மீதி பேலன்ஸாக டெய்லி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் லாஸ் பேஸ் பண்ணி 100 கொஸ்டின், இது 10 to 20 கொஸ்டின்ஸ் போட்டு பாருங்க. ஸோ இந்த ப்ராஃபிட் லாஸ் டிஏ பொறுத்த வரைக்கும் எப்படி பார்த்தீங்கன்னா, டிஏ வந்து எப்படி போடுறீங்கன்னா ஈஸி, மீடியம், மாட்ரேட் இந்த லெவலில் போட்டு பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஈஸி, மீடியம், மாட்ரேட்டில் ஒன்று டேபிள் டிஏவும் இருக்கலாம். ஓகேங்களா, டேபிள் டிஏ இருக்கலாம், இல்லை பை சார்ட் பேஸ் பண்ண டிஏ இருக்கலாம், இல்லை லைன் கிராஃப் பேஸ் பண்ண டிஏவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாடல்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ரேங்கிங் அண்ட் ஆர்டரு இது வந்து தமிழில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இட்ஸ் அட்ஜெக்டிவ் அட்வர்ப்ஸு இது அபித் சார் பார்த்துக்கோங்க மோஸ்ட்டாக அப்படி. ஸோ இந்த சிஆர்ஆர் இந்த எஸ்எல்ஆர் இது வந்து மெயினாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் மினி மார்க் ஒன்று எடுத்து பாருங்கள். ஓகேங்களா, ப்ரிலிம்ஸில் ஸோ வீக் 7 days கவர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் மினி மார்க் ஒன்று எடுத்து பாருங்கள். ஏன் மினி மார்க் எடுத்து பார்க்க சொன்னால், இவ்வளோ நாள் நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களோ அதில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா, டெய்லி 6 daysக்கு செஷனல் முடிஞ்சிச்சு. 7th டேயில் ஒரு மினி மார்க். ஓகேங்களா, அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு எப்படியோ எக்ஸாமே 1 hour போகும்.
நீங்கள் ஒரு இன்னும் ஒரு 1 hour போட்டு அனலைஸ் பண்ணுங்கள், நமக்கு எது இதெல்லாம் வந்து வருது, எது இதெல்லாம் வரல. நெக்ஸ்ட் டே 8 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸு. அதே டிஐயும் போட்டு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஷின்ஸ் போட்டு பாருங்கள். இதில் எவ்வளோ 100 கொஷின்ஸ் போட்டு பார்க்குறீங்கன்னா சேம் 100 கொஷின்ஸ் வருதா, ஆனால் போட்டு பார்க்க முடியாது டெய்லி. என்னோட கான்செப்ட்னா அவ்வளோ போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஆடின் 1 அவுட்டு. இதுலேயும் கான்செப்ட்ஸ் பார்த்துக்கோங்க. கான்செப்ட்ஸு ஸோ கன்ஜெக்ஷனில் 3 hours மேரத்தான் வீடியோஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் பாருங்கள். கேஆர் லாஜிக்ஸில் இருக்கும், இல்லை அபித் சாரில் இருக்கும். மோஸ்ட்டாக இதே போதும். இது ஒரு செக்ஷன் மார்க் போட்டு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ தயவு செஞ்சு டைப்ஸஸ் படிச்சுக்கோங்க. டைப்ஸஸ்ஸு அப்புறம் மெத்தட்ஸ். இல்லை என்னென்ன மெத்தட் பேஸ் பண்ணி கேட்குறாங்க. இப்போ காம்பவுண்ட் டேஸ் வந்து 2 year கேட்குறாங்க, 3 year கேட்குறாங்களா, மோஸ்ட்டாக இதாக வரும். 4-5 yearsலாம் வராது. ஸோ 2 year பேஸ் பண்ணி இருக்கிற ஃபார்முலாவை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபார்முலாவை யூஸ் பண்ணாமல் அப்படியே டேரெக்டாக எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இதில் இப்போ வந்து எனக்கு ஆப்டிக்கு நல்லா சோர்ஸ் சொல்கிறீங்களா, ஆப்டிக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ப்ரோ இருக்குது. ஓகேங்களா? தமிழ்லேயே இருக்கும். ஓகேங்களா? ஜிஎஸ் ப்ரோ தமிழ்லேயே இருக்கும். நிறைய வீடியோஸ் போட்டுருப்பார் அவர். நிறைய வீடியோஸ் இருக்கும். ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டைப்ஸஸை கவர் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது கேட்டிங்கன்னா, எனக்கு நான் டைப்ஸஸ் எங்கெங்கே நான் போய் எடுக்கிறது, டைப்ஸஸ் எங்கே போய் நான் எடுக்கிறதுனா YCT ப்ரீவியஸ் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் புக் இருக்கும். ஓகேங்களா? RRBயோடது, இது ரயில்வேஸோடது. ஓகேங்களா? அந்த புக்கில் அரௌண்ட் 14 to 15 டாபிக்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் டைப்ஸஸ் இருக்கும். ஓகேங்களா? அந்த டைப்ஸஸ் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு ரிவிஷன். ஓகேங்களா? இது வரைக்கும் என்னென்ன படிச்சிங்களோ ஆப்டியில் ஃபுல்லாக ஒரு ரிவிஷனு. மிக்ஸ்டு டி மேக்ஸிமம் 100 கொஸ்டின் போட்டு பாருங்கள். 100 A. ஓகேங்களா? அப்புறம் பேசிக்ஸ் அதேமாதிரி ரீசனிங்கில் இவ்வளோ நாள் என்னென்ன பார்த்தீங்களோ அது ஃபுல்லாக பேசிக்ஸ். அப்புறம் ஒரு கிராமர் ரிவிஷன், ஃபுல் ரிவிஷன். நெக்ஸ்ட்டு இதில் AML அண்டு பிசில் பேசிக்ஸ், அதாவது பேஸ் இயரோட பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ்லாம் வரும். அது வந்து CA, இந்த CA பேஸ் பண்ணி இந்த பேங்கிங் அவேர்னஸ்லேயே வரும். அதை டெய்லி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க்கு, அப்புறம் ஒர்க் DI. இது நீங்கள் போட்டாலே இது ஒரு 100 கொஸ்டின்ஸு, இதில் ஒரு 100 கொஸ்டின்ஸ். அவ்வளோதான். நீங்கள் நம்ம 10 to 20 கொஸ்டின் சால்வ் பண்ணுற இடத்துல 100 கொஸ்டின் சால்வ் பண்ணிங்கன்னா ஸ்பீடு வரும், கான்செப்ட் வந்து கிளியர் ஆகும். ஓகேங்களா? இது எரர் டிடெக்ஷன், டெய்லி எரர் போட்டு பாருங்கள். கேஆர் லாஜிக்ஸ்லேயும் சரி, அபித் சார்லேயும் சரி, மேரத்தான் போகும். அதே மாதிரி ரூல்ஸ். இந்த கேஆர் லாஜிக்ஸ் வந்து ரீனா மேம் வந்து ஒரு அரௌண்டு ஒரு 10 hours, ஐ மீன் 9 hours கிட்ட வீடியோஸ் இருக்குது. இப்போ புதுசாக போட்டிருக்காங்க. ஒன்று 2.5 hours 3 hours வரும். இதில் இருக்க முக்கால்வாசி 200 கிராமர் ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. அதை வந்து ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட், அது ஃபுல்லாக நோட் போட்டு எழுதி வச்சு படிங்க. ஓகேங்களா? அப்புறம் எரரில் ஒரு 3 hours கொஷின் போட்டிருப்பாங்க, அதை சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒரு மார்க் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பைப்பன் கொஸ்டின்ஸு. இது அப்படியே சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்சில் ஒரு 100 கொஸ்டின்ஸ் போட்டு பார்த்துங்க. கான்செப்ட்ஸ் கிளியராக பார்த்துக்கோங்க. சர்க்குலர் சீட்டிங்மெண்ட்டில் எப்படி, இந்த சர்க்குலரா, இல்லை இப்படியா, இல்லை ஸ்கொயரா, ரெக்டாங்கிளா, ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம். ஸோ பசில்ஸ் ஸோ டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸு TSDDI. ஃப்ளோர் பசில்ஸ். ஸோ ஃப்ளோர் பசில்ஸில் AB வச்சு ஈஸ்ட்டு வெஸ்ட்டு. ஓகேங்களா? ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இல்லை வெஸ்ட்டு ஈஸ்ட்டு, BA இப்படி கூட இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். 8 ஃப்ளோர் கொஸ்டின் கேட்கலாம், 12 ஃப்ளோர் கொஸ்டின் கேட்கலாம், 5 ஃப்ளோரு. அதே மாதிரி ஆட் நம்பரு, அப்புறம் ப்ரைம் நம்பரு,
இந்த மாதிரி ஃப்ளோர்ஸ்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? குவான்ஸுக்கு சொல்லிட்டேன், ரீசனிங்க்கும் சொல்லிட்டேன், இங்கிலீஷ்க்கும் சொல்லிட்டேன். சிஏக்கும் சொல்லிட்டேன். சிஏக்கும் டெக்ஸ்ட் புக் பார்த்துக்கோங்க. டெக்ஸ்ட் புக்கு இல்லைன்னா ஹிந்தி சேனலில் ஒரு மேம் போடுவான், நிம்ஷா பேசில் சம்திங், அந்த மேம் தான், நிம்ஷான் சம்திங். இல்லைனா க்ளவுட் ஆஃப் அஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக டெக்ஸ்ட் புக் பார்த்துக்கோங்க, ஏன்னா டெய்லி லைவ் போட்டுருவாங்க. அதுலேயே வந்து எடிட்டோரியல் அனாலிசிஸ் வந்துடும். அதில் வந்து என்னென்னா டெக்ஸ்ட் புக்கில் என்ன வரும்னா, டெக்ஸ்ட் புக்கில் ஒரு எடிட்டோரியல் டெய்லி வந்துடும். அப்புறம் டெய்லி சிஏ போட்டுருவாங்க. வேறு என்ன, சினோனிம்ஸு, ஆண்டனிம்ஸு, இடியம் ஃப்ளோசஸ் இதே வந்துடும் மோஸ்ட்டாக. நெக்ஸ்ட்டு போட் அண்ட் ஸ்ட்ரீம்ஸு. ஸோ இதை பேஸ் பண்ணி டைம், ஸ்பீட், டிஸ்டன்ஸு. ஸோ பாக்ஸ் ஸ்பெஷலில் ஒரு 100 கொஷின்ஸ் போட்டு பார்க்கலாம். சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஒரு 100 கொஷின்ஸு. இது ஃபுல்லாகவே. அப்புறம் ஒரு மார்க் டெஸ்ட் ஒன்று, மினி மார்க். ஃபுல் மார்க்கே போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு டைம் பெஸ்ட் பண்ணி சம்ஸு, மிக்சடு டிஏஇ, அப்புறம் ஷெடியூலிங் பசில்ஸு, அப்புறம் பேரா ஜம்பிள்ஸு ஒரு 100 கொஷின்ஸு. ஸோ இது அபித் சார் ஃபாலோ பண்ணுங்க, இது நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயரு, அப்புறம் யூபிஏ, என்பிஏ, இது ஒரு செக்ஷன் மார்க்கு. நெக்ஸ்ட்டு பார்ட்னர்ஷிப்பில் ஆஃப் இயர்லியா இல்லை ஃபுல் இயர்லியா வராங்க, அப்போ இன்க்ளூட் ஆகுறாங்க, அப்புறம் எக்ஸ்க்ளூட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ மந்த் டே பர்சல் பார்த்துக்கோங்க. ஸோ மந்த் டேயில் 30, 31 டே, 29 இந்த மாதிரி பசில்ஸ், இந்த மாதிரி டே. அப்புறம் டே வந்து ப்ரைம் நம்பரா இல்லை நான் லீப் இயரா, இந்த மாதிரி பசில் தான் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, செக்ஷனை மார்க் பண்ணு. நெக்ஸ்ட்டு அலிகேஷன். ஸோ அலிகேஷனில் டைப்ஸ் பார்த்துக்கோங்கப்பா, டைப்ஸு. ஸோ அப்புறம் கம்பேரிசன் பசில்ஸ். ஸோ கம்பேரிசன் பசில்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்களை கம்பேர் பண்ணி இவங்க எவ்வளோ இன்க்ரீஸ் இருக்காங்க, இவங்க எவ்வளோ டவுனில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஃபேஸஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டு அப்படியே பேராஜம்பிள்ஸ் மாதிரி தான். ஃபேஸஸ் ரீப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 2 வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டான வேர்டு வந்து ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை பற்றி சூஸ் பண்ணி நம்ம இந்த இடத்துல ஃபில் பண்ணணும், அவ்வளோ. அப்புறம் ஒரு செக்ஷன் மார்க்கு. நெக்ஸ்ட்டு ஏஜஸ் டிஏ. ஸோ ஏஜஸ் பொறுத்த வரைக்கும் ஒன்று ட்ரெடிஷ்னலாக கற்றுக்கோங்க, அப்புறம் ஷார்ட்கட் அப்ளை பண்ணுங்கள். ஷார்ட்கட்டில் அந்த ஜிஎஸ் ப்ரோலேயே வந்து ஃபுல்லாக சொல்லியிருப்பாங்க அந்த சார் வந்து ஃபுல்லாக ஏஜஸ் பொறுத்த வரைக்கும். அப்புறம் அதுவும் எனக்கு செட் ஆகலை. அதுவும் இப்போ எனக்கு அந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சிச்சு. என்னங்கன்னா எக்ஸ்ட்ரானா கேஆர் லாஜிக்ஸில் இருக்கும். கேஆர் லாஜிக்ஸில் அவங்க கோர்ஸில் இருக்கும். கோர்ஸில் ஒரு 3 to 4 வீடியோஸ் இருக்கும், அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் செலெக்ஷன் வேர்டோட யூசேஜ். அதான் வேர்டோட யூசேஜ்னால் இப்போ இந்த வேர்டுக்கு என்னென்ன அர்த்தம் அந்த மாதிரி கேட்பாங்க. அப்புறம் ஒரு மார்க் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட் அப்புறம் ப்ராபபிலிட்டி. நெக்ஸ்ட் ஒரு கேஸ் லெட்டர். ஸோ டிஏ எங்கே வந்து கற்றுக்கலாம்னா அபித் சாரில் வேலு சார் போட்டிருப்பார். ஓகேங்களா? வேலு சார் டிஏ போடுங்க. டிஏ பொறுத்த வரைக்கும் இவரோடதில் அரௌண்ட் ஒரு 100 to 200 சம்திங் வீடியோஸ் இருக்கும். அதில் பேசிக்ஸ் மட்டும் பாருங்கள். பேசிக்ஸ் டிஏ எப்படி அப்ரோச் பண்ணணும் அவரே சொல்லி கொடுத்துருவார். அதில் கேஸ் லெட்டர் சொல்லி கொடுத்துருப்பார் டிஏ பொறுத்த வரைக்கும். பெர்மெண்டேஷன் காம்பினேஷன் அதிலே அவரே சொல்லி கொடுத்துருப்பார். டிஏ பொறுத்த வரைக்கும் அபித் சார், வேலு சார் பாருங்கள். வேலு சார் இது வந்து ஜிஎஸ் குரூப். இப்போ பசில்ஸ் சிடபிள்யூஜி ஃபாலோ பண்ணுங்கள். இது வந்து கேஆர் லாஜிக்ஸு, இல்லைன்னா இங்கிலீஷ் போல கேஆர் லாஜிக்ஸ், இல்லை அபித் சார். ஸோ ஒரு மார்க் டெஸ்ட் ஒன்று எடுத்து பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு பர்சன்டேஜ் ரேஷியோ ஒரு ரிவிஷன், ஃபுல் ரிவிஷன். ஸோ 100 கொஷின்ஸ், இதில் 50, இதில் 50. ஸோ டைப்ஸை பேஸ் பண்ணி மிக்ஸ்டு கொஷின் தான் போட்டு பார்க்கணும். ஒரு சர்க்குலர் யூனியனில் ஒரு 100 கொஷின்ஸ் போட்டு பாருங்கள். ஒரு ஆர்சி. ஸோ ஆர்சி எப்படி ரீட் பண்ணுன்றது கேஆர் லாஜிக்ஸில் போட்டிருப்பாங்க, இல்லை சுரேஷ் பேங்கிங்கில் கூட. ஆமாம், சுரேஷ் பேங்கிங்கில் கூட போட்டிருப்பாங்க எப்படி ரீட் பண்ணணுன்னு. அது பார்த்துக்கோங்க.
ஒரு மார்க் ஒன்று போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸில் டிஸ்கவுண்ட்டு அதில் மார்க்கெட் ப்ரைஸு செல்லிங் ப்ரைஸோடைய கான்செப்ட் ஃபுல்லாக கற்றுக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸை வச்சு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு. சரி, எனக்கு வந்து இப்போ நான் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிட்டேன், அதுக்கு நான் எங்கே போகிறதுன்னு கேட்டிங்கன்னா வெனம் மேக்ஸ் இருக்கும். வெனம் மேக்ஸ்னு இருக்கும், ஓகேங்களா. அவர் இதில் 3 hours 4 hours வீடியோஸ் போட்டிருப்பார் ஒவ்வொரு டாப்பிக்கும். நீங்கள் வந்து நல்லா ட்ரெயின் ஆகிட்டிங்கன்னா இவங்களோடது ஃபுல்லாக பாருங்கள், வெனமோடது பாருங்கள். இல்லை எனக்கு செட் ஆகலை, எனக்கு அவ்வளோ ஸ்பீட் போடலன்னா 100 questions போட்டு பாருங்க, ஓகேங்களா. எல்லாமே யூடியூப்பில் இருக்கும், யூடியூபு இல்லைன்னா YCT. அப்படியும் எனக்கு சோர்ஸ் கிடைக்கலன்னா கைட்லி போங்க. ஸோ ஃப்ளோர் பசில்ஸு மிக்ஸ்டாகவே போட்டு பாருங்கள் எல்லாத்தையும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஆல்ரெடி பார்த்து தான் நம்ம. ஸோ பாக்ஸ் பசில், பேராஜம்பிள்லாம் ஒரு 100 questions போட்டு பாருங்கள் ஸ்பீடுக்காக. ஒரு மார்க் ஒன்று, ஃபுல் மார்க்கு. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ப்ளஸ் ஏஜஸ். ஸோ இந்த ஏஜஸும் ஆவரேஜும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி போடுறீங்கன்னா டீவியேஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். டீவியேஷன் மெத்தடுங்க. ஸோ ஜிஎஸ் ப்ரோவில் இந்த மெத்தடை பற்றி நல்லா கிளியராக சொல்லியிருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ எரர் டிடக்ஷன் பொறுத்தவரைக்கும் நீங்கள் டெய்லி உங்களோட டைம் கன்வீனியன்ட்டில் டெய்லி ஒரு 1 hour வீடியோ பாருங்கள், ஓகேங்களா. ஒரு 1 hour இல்லை ஒரு 1/2 hour, சும்மா ஒரு 50 errors நீங்கள் ஆல்ரெடி கணிசியால் கேஆர் லாஜிக்ஸில் பார்த்து வச்சுருந்தீங்கன்னா இந்த நீங்கள் போகிற டெய்லி 50 errorsல அதுவும் இன்க்ளூட் ஆகிடும். ஸோ அதில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து கற்றுப்பீங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நான் எங்கே போய் படிக்கிறதுனா இண்டோலாக்ஸ் போங்க. இண்டோலாகஸ் ஸ்கீம்ஸஸ்லாம் பொறுத்த வரைக்கும் டைம் அண்ட் ஒர்க்கு அதே பேசிக் கான்செப்ட்ஸ் தான். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் ட்ரெயின் பேஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஒரு ஹியூமனையோ இல்லை ஒரு பிரிட்ஜையோ இல்லை ஒரு போலையோ இல்லை கிராசிங் டு த ட்ரீயோ, ஸோ பிளாட்ஃபார்மும், ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ஸில் கொஞ்சம் நிறைய பார்த்துக்கோங்க. ஸோ பேரலாகவும் சரி, சீக்வன்ஸலாகவும் சரி. ஸோ பேலன்ஸ் நான் கொடுத்துருக்குது அப்படியெல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்பர் சிஸ்டம்லாம் ஜிஎஸ் ப்ரோலேயே இருக்கும், நான் கவலைப்படுறீங்க. எல்லாத்தையுமே முடிஞ்சவங்க ஒரு மார்க் ஒன்று எடுத்து பார்த்துருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரிவிஷன் தான், டெய்லி ரிவிஷன் தான் உங்களுக்கு. ஃபுல் பேங்கிங் ரிவிஷனு எல்லாம் மெயின்ஸுங்க. அடாட் பொறுத்த வரைக்கும் அடாடில் மெயின்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க, ஆனால் ஹிந்தி சேனல் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ரொம்ப மெயின்ஸில் பார்க்கணும் அப்படின்னா ரீசனிங் பொறுத்த வரைக்கும் சிடபிள்யூஜியில் அவங்க கோர்ஸ் வச்சுருப்பாங்க, ஓகேங்களா. அதை வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன்லாம் பார்த்துக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன்லாம் பழைய காலத்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கான்செப்ட்டு, இன்டூ, சப்ராக்ஷனு, அப்புறம் இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் ஃபுல்லாக அதில் இன்க்ளூட் ஆகிடும். அப்புறம் ஃப்ராக்ஷன் பேஸ்டு வரும், ஃப்ராக்ஷன் டு மல்டிப்ளிகேஷனு, அப்புறம் பசில் மேரத்தான் ஒன்று, ஓகேங்களா. ஸோ பசிலுக்கு இன்னொரு சேனல் சொல்கிறேன், கைட்லியில் ஹிந்தி பசில், ஓகேங்களா. ஹிந்தி சேனலில் கைட்லி ஹிந்தி பசில் போடணும். ஒரு சார் ஒருத்தர் ஒரு கண்ணாடி போட்டு அவரோடதில் அப்புறம் டெய்லியும் ஒரு 20 questions to 30 ஃபுல்லாக மெயின்ஸ் தாங்க, மெயின்ஸ் லெவல் பசில்ஸ் தான் போடுவார். நீங்கள் வேலு சார் டிஏயில் நல்லா ட்ரெயின் ஆகிடுங்க, ஓகேங்களா. டிஏ பொறுத்த வரைக்கும் பசிலில் இந்த ஹிந்தி சேனல் ஃபாலோ பண்ணிக்குவோம். இல்லைனா சிடபிள்யூஜேயில் பசிலை ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிக்குவோம். பசில் பேசிக் ஃபுல்லாக எல்லா டைப்ஸ் ஆஃப் பசிலையும் பார்த்துட்டு இதில் மெயின்ஸ் அட்டன் பண்ணுங்கள். எனக்கு மெயின்ஸும் படிக்கணும், ரீசனிங்க்கு மெயின்ஸும் படிக்கணும்னா அடாடில் இருக்குங்க. அடாடில்
அடாட்டில் ஒவ்வொரு டாப்பிக்குமே ஒவ்வொரு ரீசனிங் டாப்பிக்குமே அதில் 6 to 7 வீடியோஸ் இருக்கும். அதை பார்த்துட்டு அப்புறம் 100 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டே 32 பாருங்கள், அரித்மெட்டிக் பேஸ் டிஐ. அப்போ 3 செட் டிஐ உங்களுக்கு என்ன பிடிக்குதோ போட்டு பார்த்துங்க. அப்போ கிளாஸ் டெஸ்ட் ஒன்று, மேரத்தான் சீட்டிங் மேரத்தான் ஒன்று, அப்புறம் ஃபுல் மார்க் 12, அப்புறம் பர்சன்டேஜ் ரேஷியோ. இது வந்து பேசிக், இது வந்து மிக்ஸ்டாக போட்டு பார்த்துக்கோங்க. பசில் ப்ளஸ் சிலாரிசம்ஸ். நெக்ஸ்ட்டு கிராமர் பேசிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. கிராமர் ஃபுல்லாக எரர் பேஸ்ட் எரர் பார்த்துக்கோங்க. எரர் டெய்லி. நெக்ஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க்கு. அப்புறம் பேராஜம்பிள்ஸு. பேராஜம்பிள்ஸ்லாம் மெயினாக பார்த்துக்கோங்க. ஏன்னா மார்க் ஸ்கோர், மார்க் ஏரியா இதெல்லாம். அப்புறம் டெஸ்ட்டு ஒன்று. அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பனண்ட்ஸில் டிஐ. அப்புறம் பசில் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அப்புறம் 36 பாருங்க, ஆவரேஜ் ஏஜஸ் பார்ட்னர்ஷிப்பு. இதெல்லாம் வந்து சிமிலர் கான்செப்ட் பார்த்துக்கோங்க. சிமிலர் கான்செப்ட் இதெல்லாம். இன்புட் அவுட்புட்டு. ஸோ இன்புட் அவுட்புட் பொறுத்த வரைக்கும் அரௌண்டு 6 to 7 டைப்ஸ் இருக்குது. 7 டைப்ஸ் இருக்குது. அதுலேயே அடாட்லேயே இருக்கும், சிடபிள்யூஜியில் இருக்கும். டெஸ்ட்டு ஒன்று பார்த்துருங்க. அப்புறம் நம்பர் சிஸ்டம் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு நீங்கள் டைம் அண்ட் ஒர்க்கெலாம் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டைம் அண்ட் ஒர்க்கெலாம் போகலாம், இல்லை எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அது இந்த நம்பர் சிஸ்டத்தில் நிறைய மாடல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிக்கிறாங்களும் சரி, இல்லை எஸ்எஸ்சியும் சரி, இல்லை ஆர்ஆர்பியும் சரி, இந்த நம்பர் சிஸ்டம் வந்து நிறைய கொஸ்டின் வரும். ஸோ நம்பர் சிஸ்டம் வந்து நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ஓகே. இல்லைனா நமக்கு எது தேவை? நமக்கு எல்சிஎம் தான் தேவை. ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். இந்த வீடியோஸ் மட்டும் ஃபுல் இந்த இது மட்டும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இதுலேயே டைப்ஸஸ் இருக்குது. ஓகேங்க. அப்போ எரர் டிடக்ஷன், அப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று, அப்புறம் ஃபுல் குவான்ஸ் ரிவிஷன், மிக்ஸ்டு ஃபுல்லாக. இது எல்லாமே நீங்கள் மிக்சடு தான். டெஸ்ட் ஒன்று, ரிவிஷன் ஒன்று. பேங்கிங் ரிவிஷன்லாம் பொறுத்த வரைக்கும்லாம் நீங்கள் வந்து யூடியூப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப் தான். நான் சொன்னது முக்கால்வாசி கிட்ட ஃப்ரீ ரிசோர்ஸஸ் தான் இருக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. சரி, வீக் 100 பார்த்துக்கோங்க. சரி, ஸோ ஓகே. டே 39 வீக் ஆன் டாபிக்ஸ். ஓகேங்களா? அதில் ஒரு 100 கொஷின்ஸு. நெக்ஸ்ட்டு டே 40 ஒரு 4 செட்டு டிஐ. எல்லா செட்லேயுமே வந்து இப்போது 4 செட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செட்லேயுமே ஒரு 5 டிஐ நீங்கள் போட்டு பார்க்கணும். மிக்ஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் படித்த அப்ளிகேஷன்லேருந்து தான் வரப்போகுதுங்க. அப்ளிகேஷன் வந்து அப்படியே டேரக்டாக டிஐ கேட்டுரும். ப்ரிலிம்ஸுக்கு ஒரு 5 கொஸ்டினா, மெயின்ஸுக்கு ஒரு 8 கொஸ்டின் வந்துடும், போட்டுடலாம். இப்போ ரிவிஷன் ஒன்று, ஒரு மார்க் ஒன்று. ஸோ மார்க் பொறுத்த வரைக்கும் டெய்லி 1 hour மார்க் போடுறீங்கன்னா 1 hour வந்து அனலைசிஸ் பண்ணணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. ஸ்டடி. ஓகேங்களா? மினிமம் 8 hours to 12 hours ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஒரு 45 days தான். கிளியர் பண்ணிட்டா சேலரியும் நிறைய வரும். 50 to 45,000 இன்னான் சேலரி. ஸோ டே 41 பார்த்துக்கோங்க. மிக்ஸ்டு, இதெல்லாம் மிக்ஸ்டு தான். 2 hours ஒரு கிராமர். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் இன்னும் ஒரு அட்வான்ஸாக இன்க்ளூட் பண்ணணும்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து டெய்லி படிக்கணும். ஸோ அதை நான் எப்படி படிக்கிறதுனா, டெஸ்ட்டு புக்கில் அவங்க டெய்லி போடுவாங்க. ஓகேங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மேம். நீங்கள் கையில் நியூஸ் பேப்பர் வச்சுருக்கோம். ஒன்றும் பிடிஎஃபாகவும் சரி, இல்லை ஹார்ட் காப்பியும் சரி, அதில் அண்டர்லைன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் படிக்கணும் ஒவ்வொரு சென்டென்ஸாக. சரி, எனக்கு இது எப்படி சார் புரியணும், எனக்கு நான் இது ஃபஸ்ட்டு எப்படி படிக்க கற்றுக்கணுன்னா அபித் சார் போவேன். அபித் சார் இங்கிலீஷில் சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங் இருக்கும். சென்டென்ஸ்
சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங் இருக்கும். ஒரு அரௌண்ட் 3 to 4 வீடியோஸ் இருக்கும். இப்போ புதுசாக போட்டிருப்பார். இல்லைனா சிடபிள்யூஜேல 540 வீடியோஸ் இருக்கும், பேசிக் கிராமர் மட்டும். அது மட்டும் இருக்கும், பேசிக் கிராமர் மட்டும். இது பார்த்தாலும் ஓகே தான், இது பார்த்தாலும் ஓகே தான். ஆனால் நமக்கு குயிக்காக வேணும்னா இதை பாருங்கள், சென்டென்ஸ் ஸ்ப்ளிட்டிங். ஒரு அளவுக்கு ஐடியா வந்துடும் எப்படிலாம் படிக்கணும். அப்புறம் ஒரு மார்க் டெஸ்ட் ஒன்று. ஸோ அரித்மெட்டிக்கு ஒரு 100 கொஸ்டின்ஸ் போட்டு பாருங்கள். ஒரு 5 DI. பசிலோட மேரத்தான் எல்லாமே யூடியூப்லேயே தாங்க. அப்புறம் கிளாஸ் டெஸ்ட்டு, பேரா ஜம்பிள்ஸு ஒரு 100 கொஸ்டின்ஸ் போட்டு பார்க்கலாங்க, போடலாம். ஒரு பேங்கிங் ரிவிஷன் ஒன்று. ஸோ பேங்கிங் ரிவிஷன் பொறுத்த வரைக்கும் டெய்லி நோட்ஸ் வச்சுக்கோங்க. நோட்ஸ் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸில் உள்ள டேட்டாஸு, பாயிண்ட் டெசிமல் டேட்டாஸு இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அப்புறம் ஸ்கீம்ஸு, அவார்ட்ஸு இதெல்லாம் அதில் இன்க்ளூட் ஆகும். ஓகேங்களா? மெயினாக படிக்க வேண்டியது RBI ஃபுல்லாக படிச்சுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு அது ஒரு சப் பேங்க்ஸ் பற்றி படிக்கணும். அப்புறம் அவங்க என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க, என்ன மோட்டோ, என்னென்ன எவ்வளோ செக்டார்ஸ்க்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதெல்லாம் எல்லாமே கனெக்டட் டு பட்ஜெட்டில் வந்துடும். அப்புறம் சிஎம் யார் அப்டேட்டடாக இருக்கும், சிஎம் என்னென்ன பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸில் வரும். அப்புறம் வீக்கான ஏரியாஸு இதெல்லாம் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. எப்படி தான் வீக்கான ஏரியாஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணோன்னா உங்களோட மார்க் தான். மார்க் அனாலிசிஸ் பண்ணணுங்க. மார்க் அனாலிசிஸ் பண்ணியே தெரியணும். நான் எப்படி பண்ணுறதுனா, ஒன்று டெக்ஸ்ட் புக் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லையா கைட்லியோட டெஸ்ட் பேட்ச் ஒன்று வாங்கிக்கோங்க. போதும், 2 போதும். மோஸ்ட்டாக இது இன்ஸ்டியூஷன் கூட போக தேவையில்லை. இன்ஸ்டியூஷன் இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸஸ் வரும்? மினிமம் ஒரு 2000, 5000, 1500 அவ்வளோதான் வரும் மேக்ஸிமம். எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. அப்புறம் ஃபார்முலா ரிவிஷன். ஸோ ஃபார்முலா ரிவிஷன்னா ஈச் டாபிக் இருக்கும்ல, ஒவ்வொரு டாப்பிக்லையும் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபார்முலா நீங்கள் எடுத்து வச்சுருப்பீங்க, அதை பேஸ் பண்ணி கொஷின் போட்டு பாருங்கள். அந்த ஃபார்முலாஸை ரிவைஸ் பண்ணுங்கள். அப்போ ப்ரீவியஸ் இயர் ஃபுல்லாக ப்ரீவியஸ் இயர் தான். ஸோ இந்த நீங்கள் ரீசனிங் முடிச்சாலே டெய்லி செக்ஷன் போட்டு பார்த்துங்க. ஸோ ப்ரீவியஸ் கூட தேவையில்லை, இதில் செக்ஷன் வந்துடும். செக்ஷனில் போட்டு பார்த்துங்க ஃபுல்லாகவே. அப்புறம் மிக்சடு ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின்ஸ் போட்டு பாருங்கள். கான்செப்ட்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக இருங்க. கான்செப்ட்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் இம்பார்ட்டன்ட் ரிவிஷன் சிஏ பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்கிலீஷு. ஸோ இந்த குவான்ஸு ரீசனிங்கும் உங்களுக்கு எவ்வளோ ப்ளே பண்ணுதோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும். குவான்ஸு ப்ளஸ் ரீசனிங் இது ஈக்குவல் டு எதுக்கு? இங்கிலீஷ். ஓகேங்களா? நாம் இதிலெல்லாம் டைப்ஸஸ் மாடல்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இதில் அப்படி பண்ண முடியாது நம்மளால். இது எங்கேருந்து கொஸ்டின் வரும்னே தெரியாது நமக்கு. இதுலேயாச்சும் நம்ம அசம்ஷன் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி டைப்பில் கேட்பாங்க, இந்த மாதிரி மாடலில் கேட்பாங்க, நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணோம். ஆனால் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஒக்காப்ஸு, கிராமரு, ரூல்ஸு, அப்புறம் ஆர்சி, பேராஜம்ஸு இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோயிங் இதெல்லாம் எங்கேருந்து எடுப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அவ்வளோதான். ஸோ லாஸ்ட்டாக நான் என்ன சொல்ல வரேன்னா, குவான்ஸு ரீசனிங்க்கு எவ்வளோ ஈக்குவலாக இம்பார்ட்டன்ங்களோ அதேமாதிரி இங்கிலீஷ்க்கும் கொடுக்கணும். இங்கிலீஷில் ஒக்காப்ஸ் எனக்கு வேணாம்னா மீதி உள்ள மார்க்ஸை நீங்கள் ஸ்கோர் பண்ண பார்க்கணும். ஓகேவா? அதுக்கு நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். சரி, எனக்கு ஒக்காப்ஸ் வேணும்னா நியூஸ் பேப்பருங்க. நியூஸ் பேப்பரு, சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், இடியம் ஃப்ரேசஸ்ஸு, அப்புறம் ஃபிக்ஸ்டு ப்ரிப்போஷனு, அப்புறம் வேறு என்ன இருக்குது? ஓகே, இது வரைக்கும் இருக்குது. வேன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ் ப்ரோ பார்த்துக்கணும், வேலு சார் டே பார்த்துக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி ரீசனிங் பொறுத்த வரைக்கும் சரி வேலு சார் பார்த்துக்கணும். சரி, வேலு சார் இல்லை,
ரீசனிங் பார்த்தீங்கன்னா சிடபிள்யூஜே, அப்புறம் அடாடு, அப்புறம் கைட்லியில் ஹிந்தியில் வந்து பசில் போட்டிருப்போம். டெய்லி பசில் போடுவாங்க சார், ப்ராக்டிஸ் பண்ணணும். இவ்வளோ நம்ம செலெக்ஷன் 100க்கு 90+ எடுத்தால் தான் உள்ளே போக முடியும். நம்ம கிளியர் பண்ணி ப்ரிலிம்ஸ் உள்ள அதர் கேட்டகரிஸ் விட்ருங்க. ஜென்ரலும் சரி ஓபிசியும் சரி முட்டி மோதணும். எஸ்சி எஸ்டிக்கெலாம் வந்து கவலை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு கட் ஆஃப் கம்மி, காம்படிஷனும் ஓரளவு லிமிட்டட் காம்படிஷன். ஆனால் ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்டுக்கு ஹை கட் ஆஃப் இருக்கும். ஸோ ஸ்கோர் பண்ணி தான் தீரணும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.